நான் இந்த ஊர்லேருந்து நான் போக மாட்டேன் சார், இந்த ஊர்லேயே தான் இருப்பேன். ஆனால் இவருக்கு வேலை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கக்கூடிய தன்மை. நான் ஒர்க் அட் ஹோம் கொடுத்தா நான் பண்ணுறேன் சார், வெளியூருக்கு போய் வேலை பண்ண மாட்டேன் சார், இப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அங்கே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் போச்சு அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகருடைய நிகழ்வு அவரே அவருக்கு எதிரியாக மாறக்கூடிய தன்மை என்ன. ஏன்னா ரிஷப லக்னம் ஏல்பி லக்னம் போகிறவங்களுக்கு ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் வருவதற்குண்டான தன்மைகள்லாம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் வரும்போது தேவையில்லாத முயற்சியே, உணவு சம்பந்தப்பட்ட விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடிய தன்மை. எல்லாமே நல்லா இருக்குங்க, ஆனால் சோம்பேறித்தனமும் சேர்ந்தே இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலையை கெடுத்து விடுமா, வேலையை கெடுத்து விடும். அடுத்தது வந்து ரிஷப லக்னத்துக்கு உண்டான விஷயங்கள் பார்ப்போம். ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னம் செல்லும் பொழுது நான் ஒரு விஷயம் வந்து போன எபிசோடில் பேசினேன். நான் விஹாய காமான்ய சர்வான் பூம் ஷரதி நிஸ்பிருக நிர்மமோ நிர்அகங்காரச சாந்திமதி கச்சதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மந்திரம் பகவத்கீதையில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் இருக்குன்னு சொல்லலாம். எப்போவுமே இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பொருள் சம்பந்தப்பட்ட பற்று, ஓகேங்களா, இடம் சம்பந்தப்பட்ட பற்று, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலையை கெடுத்து விடுமா, வேலையை கெடுத்து விடும். இப்போது கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 முக்கியமாக போகும் பொழுது நான் வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணுவேன், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன மனசு ஃபுல்லாக வந்து வீட்லேயே இருக்கணும், சுகமாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இப்படின்னு திங்கிங் வரும். இதுவே வேலையை கெடுத்து விடுமா, கெடுத்து விடும்னு சொல்லலாம். நான் இந்த ஊர்லேருந்து நான் போக மாட்டேன் சார், இந்த ஊர்லேயே தான் இருப்பேன். ஆனால் இவருக்கு வேலை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அங்கே தான் சார் வேலை இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் சுகம் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சுகமாக வீட்டிலையே இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் வந்து இந்த காலகட்டத்தில் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 ஏஎல்பி லக்னம் போகும் பொழுது இருக்குமா, இருக்கும். அந்த இருக்கக்கூடிய தன்மை வந்து என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையை கெடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. நான் ஒர்க் அட் ஹோம் கொடுத்தா நான் பண்ணுறேன் சார், வெளியூருக்கு போய் வேலை பண்ண மாட்டேன் சார், இப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அங்கே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த இடத்துல போகும்போது என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் போச்சு அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகருடைய நிகழ்வு அவரே அவருக்கு எதிரியாக மாறக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். நான் ஒரு இடத்துல உட்காந்தே வேலை பண்ண முடியாதுங்க, அந்த மாதிரி ஒரு நோய் வருவதற்குண்டான தன்மை இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சாப்பிடுகின்ற உணவே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை. உணவுக்கும் நாம் செய்கிற வேலைக்கும் என்ன சார், நான் வந்து ஒரு இடத்துல ஸ்டெடியாக உட்காரணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து உணவை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உணவு சரியாக எடுத்துக்கிட்டேன்னா என்னால் உட்கார்ந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. இப்போ பெங்களூர் மாதிரி ஒரு சில சிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒபீஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்களை வேலைக்கு எடுக்கவே மாட்டாங்க. நிறைய இடத்துல இப்போலாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, முக்கியமாக ஐடி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கவங்க. ஏன்னா இவங்களுக்கு ஐடி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னம் போகிறவங்களுக்கு ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் வருவதற்குண்டான தன்மைகள்லாம் இருக்குது. இவங்க அந்த மாதிரி ப்ரொஃபஷன் ஒபீஸே அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா இவங்க சாப்பாடை கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த டேஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கெடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் வரும்போது தேவையில்லாத முயற்சியே, உணவு சம்பந்தப்பட்ட விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, நம்ம என்ன பேசணும், அறிவு அதிகமாக இருக்கிறது,
ஓகேங்களா? ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட ஞானம் உண்மையிலே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் சோம்பேறித்தனமும் சேர்ந்தே இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வெளியூர் வேலை, வெளிநாட்டு வேலை இந்த மாதிரி அமைப்பு வந்தது அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு சாதகமான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும். ஆனால் இவங்க வந்து நான் ஒரே இடத்துலையே உட்காந்து வேலை செய்யணும்னு எண்ணம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். நான் வேலையை முயற்சி இந்த காலகட்டம் ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த டைமில் வேலைக்காக முயற்சியே செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். நம்ம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்காக முயற்சி செய்வார்கள். நல்லா இருக்கிற வேலையை இவங்க கெடுத்துக்கொள்வார்கள். யார் கெடுப்பாங்க? ஜாதகரே கெடுத்துக்கொள்வார். காரணம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவங்க எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா மா கர்ம ஹேதுர்புர் மாதே சங்கோத்சவ கர்மணி. மனசுக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அப்படின்னு ஒரு நிகழ்வே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணமாக இப்போ இளையராஜா எடுத்துப்போம், ஏஆர் ரஹ்மான் அவங்கள எடுத்துப்போம், மியூசிக் டைரக்டர்ஸ். இவங்க லவ் பண்ணி ஒரு கம்போசிங் பண்ணுறாங்க, ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சார் எந்த அளவுக்கு லவ் பண்ணி அந்த வேலை பண்ணுறாருன்னு நம்ம நினச்சிப்போம். ஆக்சுவலாக உள்ளே என்னன்னா அந்த கம்போசிங், அந்த பாட்டு வந்து கன்சீவ் ஆகிற வரைக்கும் வந்து என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்க. மனப்போராட்டம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணி வெளியில் வந்தப்புறம் அவங்களுக்கு அதுவே அவங்களுக்கு ஆனந்தமாகவும் இருக்கும், நல்ல பேர் வரக்கூடிய தன்மையாகவும் இருக்கும், நிறைய பேருக்கு ரீச் ஆகும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த பாட்டு வந்து கன்சீவ் ஆகிற வரைக்கும், அந்த டியூன் வர்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதை வந்து நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கணும். எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அங்கே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். அங்கே போனால் தான் வந்து உண்மையிலே அது காடா முள்ளானு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி வரும்போது முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். முக்கியமாக அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூழ்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே வந்து வேலையை கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல சூழ்நிலையை கவனித்து வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பற்று இல்லாமல் வர்ற வருமானம் எனக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் வேலை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டு ஒருவர் இந்த இடத்துல அப்ளை பண்ண, இந்த இடத்துல அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கேன் உனக்கு சூப்பர் ஜாப்புன்னு சொல்லுவார். இதை நீங்கள் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு தான் இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்தே இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வருமானம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் தேவையில்லாத முயற்சி பண்ணாவே அது பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த லக்னத்துக்கு செல்வோம்.